ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம். உங்களுக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் கொடுக்குறது, கமெண்ட்ஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் தெரியும். நான் வந்து சொல்லிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு, ஆனால் நீங்கள் அதை செய்யணும். சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுசாக வந்து ஒரு பொடி பண்ண போகிறோம். இது வந்து இட்லி பொடி அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து புதினா பொடி. அதாவது புதினா பொடின்றது நான் இட்லி பொடி போட்டிருக்கேன், இட்லி தோசைக்கு சாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து புதினா பவுடர் வச்சுக்கலாம். இந்த பவுடர் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இது வந்து உங்களுக்கு எந்த டிஷ்ஷஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சடனாக வந்து நமக்கு புதினா ஃப்ளேவர், ஐயோ புதினா இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம யோசிக்கும் போது இந்த பவுடர் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப ஒரு சிம்பிள். இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. நிறைய பொடி நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம், வெங்காய பொடி, கார்லிக் பவுடர்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம செய்கிறது ஈஸி தான். ஆனால் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம வந்து அது கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். பட் இது பார்த்திங்கன்னா புதினா பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிள். நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது வந்து நான் 2 கட்டு புதினா வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த இலையெல்லாம் வந்து இந்த பாகம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இந்த பாகம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் வந்து இலையெல்லாம் தனியாக நம்ம எடுத்துட்டு இதை வந்து நம்ம காய போட்டு நம்ம பவுடர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம ஒரு எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம இலையெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற பாகம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் ஒன்றா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த இலைங்கள்லாம் வந்து நல்லா கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம காய வைக்கணும். இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஒரு கேர் கொடுத்து வெயிலில் வச்சு எடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிள் தான். நீங்கள் நிழல்லையே வந்து காய வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ச்சியாக வந்து அது எப்படி காயுதுன்னு வந்து நான் அந்த வீடியோவில் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இல்லாத இலையெல்லாம் வேண்டாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலைங்க மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்து நம்ம ஒன்றா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி இங்கே பாருங்கள், இது மாதிரி இலைங்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியாக வந்து இது எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த முளையை வந்து நம்ம கிள்ளிட்டு இங்கே பிடிச்சிட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா இலையும் வந்து சீக்கிரமாக வந்துடும். இப்படி உருவி கூட வந்து க்ளீனாக இருக்கணும். இது க்ளீனாக இருக்கும்போது, தண்டு க்ளீனாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வந்து இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், இது நல்லா தான் க்ளீனாக இருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் எடுத்திங்கனாலே வந்துடும் உங்களுக்கு எல்லாம். இப்போ 2 கட்டும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இது நல்லா வந்து ஒரு 2 தடவை நம்ம நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து நம்ம ஒரு பாஸ்கெட்லேயோ இல்லை வந்து தண்ணி இருக்கிற மாதிரி, இதில் தண்ணி இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டின பின்னாடி வந்து நம்ம காய போட்டுக்கலாம். நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டியாச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது. இது போல் ஒரு தட்டோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு க்ளீன் டவலோ வந்து எடுத்து இதை நல்லா வந்து காய போடுங்க. இது மாதிரி வந்து நம்ம பரப்பி வைக்கும் போது அது வந்து நிழல்லையே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மறந்துடலாம். அப்பப்போ வந்து வேணால் ஒரு காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, அது மாதிரி வந்து சும்மா நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் வந்து ஆறின பின்னாடி நம்ம வந்து ஒரு பேப்பரில் போட்டுக்கலாம்.
இதுக்கு மேலே வந்து ஒரு க்ளீன் டவல் போட்டு கொஞ்சம் வந்து நம்ம இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தோன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து டவல் உறிஞ்சிரும். இப்போ இப்படி வந்து நல்ல பேப்பரில் வந்து ஒரு பேப்பர் க்ளீன் பேப்பர் எடுத்து இது மாதிரி வந்து நான் பரப்பி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் பொடிக்கு பண்ணும்போது 2 டேஸில் வந்து முறுமுறுன்னு காஞ்சிடுச்சு. இப்போ நான் வெயிலில் வைக்கல, அதுதான் ஒரு இது, நிழலில் தான் காயுது. நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல 2 டேஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இது நிழலில் தான் காய வச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்து பொடி போட்டுக்கலாம், பொடி செஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து இலை வந்து நீங்கள் சும்மா மிக்சியில் போட்டு அவ்வளோ பொடி ஆகாது. அதனால நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது உப்பு ஏற்கனவே உப்பு இருக்குது. நம்ம ஏதாவது டிஷ்ஷஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா அரைச்சாச்சு, நல்ல பொடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து எந்த ஒரு உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் வேணுன்ற இடத்துல வந்து நம்ம இது போட்டுக்கலாம். இது நம்ம உப்பு கலந்துருக்கிறதுனால இப்போ லெமன் ஜூஸில் வந்து கொஞ்சம் புதினா, நமக்கு ஜீரணத்துக்கு வந்து கொஞ்சம் புதினா போடணுன்னா இந்த தூள் போட்டுக்கலாம். லெமனில் வந்து உப்பு போட்டால் நல்லா தான் இருக்கும். அதே போல் டிஷ்ஷஸில் வந்து புதினா ஃப்ளேவர் வேணுன்ற இடத்துல வந்து நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெஜிடேரியனில் வந்து புதினா சிக்கன் பண்ணுவோம், அதில் வந்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு கலரும் உங்களுக்கு கொடுக்கும், அதே போல் ஃப்ளேவரும் கிடைக்கும். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். புதினா பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இதே போல் வந்து நம்ம கஸ்தூரி மெத்தியும் வந்து இதே போல் தான், வெந்தயக்கீரை வந்து இதே போல் நம்ம காய வச்சு அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ண வேண்டாம், அது சும்மா இப்படி கையில் வந்து உதிர்த்தினாலே வந்துடும். இப்போ இது புதினா வந்து 2 நாளாக வந்து நமக்கு காஞ்சிச்சு, நிழலில் காஞ்ச புதினா தான் எவ்வளோ நல்ல பொடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பொடி வந்து எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.